எல்லோருக்கும் வணக்கம். நாகதோஷம் எப்போது பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா இந்த பிரச்சனை இன்னும் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த நாகதோஷத்தினுடைய குழப்பங்கள் இன்னும் தீரலை. ஏன்னா இன்னமும் திருப்பி அதையே தான் கஸ்டமர்லாம் கேட்குறீங்க. 2ல் கேது, 8ல் ராகு, 1ல் ராகு, 7ல் கேது, அப்புறம் 5ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு. இதெல்லாம் பொதுவாக அந்த 5ஆம் இடத்தில் ராகுங்கிறத புத்திர நாகதோஷம்னு சொல்கிறாங்க. இந்த 2ல் கேது, 8ல் ராகு, 1ல் ராகு, 8ல் கேதுங்கிறத நாகதோஷம். இது அவசியம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இந்த ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது. இன்னமும் கூட அதை நான் நிறையா தான் சொன்னாலும் நாகதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்கணுமா, நாகதோஷம் பாதிக்குமா அப்படிங்கிறத மாதிரி அந்த ஜாதகங்களை ஒதுக்குறாங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே கரண்ட் தசாபுத்திகள் தான் முடிவு பண்ணுதே தவிர, உங்கள் கட்டத்தில் இருக்கிற உச்சகரகம், நாகதோஷம், சபாதோஷம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கவே கூடாது. இப்போ ஒருத்தருக்கு 25 வயசு, ஒரு பெண்ணுக்கு 25, ஆணுக்கு 30 தான் இப்போ பெரும்பாலும் ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த 30லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளார, ரொம்ப போகாட்டி ஒரு 50 வயசுக்குள்ளார உங்களுக்கு ராகு கேதுவோ சபாதிசையோ ஓரளவுக்கு அந்த 2ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த இடங்களில் ஏதாவது ஒரு தீய கிரகங்கள் இல்லாத தசாபுத்திகள் நடக்கிறப்ப நம்ம தாராளமாக திருமணம் செய்யலாம். இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். என்ன ஒரே வழியில் சொல்லணும்னா, இப்போ லக்னத்தில் கேது, 7ல் ராகு, 2ல் ராகு, 8ல் கேது, இதை நாகதோஷம் அப்படிங்கிறனா உடனே ஜாதகத்தை பார்த்து தான் அந்த ஜாதகத்தை ஒதுக்கிடுறாங்க. அந்த தசாபுத்திகள் வருதா, கரண்ட்டில் வருதா, ஒரு 20 வருஷத்துக்குள்ளே பாருங்கள். ரொம்ப பார்த்தா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகணும். எல்லாத்துக்கும் தானே மனிதர்களுக்கு கல்யாணம் ஆகணும். அந்த தசாபுத்திகள் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே, 30 வயசில் பார்க்குறோம்னா ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வருதா, வரலைன்னா அது நாகதோஷமே கிடையாது. நீங்கள் கவலையப்படாங்க. எனக்கு தெரிந்து நான் அது மாதிரி நிறையா ஜாதகங்களை சேர்த்து வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு நாகதோஷம் 2 இல்லை, இன்னொருத்தருக்கு பொண்ணுக்கு இருக்குது, மாப்பிள்ளைக்கு இல்லை, அந்த ஜாதகம் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு திசாபுத்தி கேட்டிங்கன்னா அந்த திசையை அவங்க ஒரு சந்திக்கவே மாட்டாங்க. பிரச்சனையே இருக்காதா அப்படின்னா சின்ன சின்ன வாய் தகராறுகள் வரும், அவ்வளோதான். எதுவுமே தசாபுத்திகள் தான் முடிவு பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன லக்ன ஜாதகம், அவருக்கு 2ல் ராகு, 8ல் கேது, அவர் ரேவதி நட்சத்திரம், மீன ராசியில் பிறந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இது ஏன் 2ல் கேது 8ல் ராகுனா பெரிய பிரச்சனை கொடுக்கணுமே, பிரிவுகளை கொடுக்கணுமே, நாங்கள் தோஷமாச்சே. இதில் நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிறேன். அவருக்கு லேட்டாக தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அவருக்கு அந்த ராகு நின்ற 2க்குரிய, ஏன்னா மீனத்துக்கு மீன லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அந்த 2ல் ராகு என்ன பண்ணுது, 2ல் செவ்வாய், 2க்குரிய செவ்வாய் அவருக்கு 10ஆம் இடத்துல இருக்குது, குரு பார்வையில் இருக்கார். அவருக்கு அந்த நாகதோஷத்தினுடைய பவரே இல்லை, ஒன்றுமே செய்யலையானா நான் சொல்ல மாட்டேன். இல்லை, சண்டை சச்சரவுகள்லாம் லைட்டாக இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பிரிவுகளோ, ஒரு பிரச்சனை பெரிய அளவுக்கோ, ஒரு டைவர்ஸ் வரைக்குமோ அந்த மாதிரி இன்ன வரைக்கும் அவங்க ஜாதகத்தில் வந்ததே இல்லை. அவங்களுக்கு ஒரு 25 வருடம் ஆகுது. இது உதாரணம். இது மாதிரி நான் நிறைய உதாரண ஜாதகங்களை சொல்லுவேன். இன்னொருத்தருக்கு ஒரு பொண்ணு ஜாதகம், அவங்க 2ல் ராகு, 8ல் கேது, அவருக்கு 8லேயே சுக்கிரன், சனி, எல்லா கிரகம், ஒரு 3 கிரகம் 8ல் போயிருக்கு. ஆனால்
அவங்க ஊரே ஜாதகம் பார்க்குறாங்க, அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுறாங்க, நாகதோஷம் இருக்குன்னு தூக்கி போட்டுறாங்க. ஏன்ட்ட வர கஸ்டமர் கூட ஒரு சந்தேகத்தில் தான் அந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்குது, ஒத்து வருமா அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு கணக்கு போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ராகுலாம் முடிஞ்சிருச்சு. கரண்ட் வந்து குரு திசை ஸ்பாட்டிங் 16 வருஷம். குரு எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல, விஷாக நட்சத்திரத்தில், சுயசாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த பொண்ணுக்கு 2ஆம் இடம் வந்து நல்ல இடத்துல போய் 10ல் போய் உட்காந்து. நான் சொன்னேன், அடுத்தது சனி திசையில் ஏதாவது சின்ன சின்ன உடல் தொந்தரவு அதை விட்டுருவோம். 16 வருஷத்துக்கு இந்த பொண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது, நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம். அவர் என்கிட்ட கேட்டது நாகதோஷம் இருக்குது, இது எப்படிங்க நீங்கள் இந்த ஓகேங்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், 16 வருஷத்துக்கு குரு திசை நடக்கிற வரைக்கும் அந்த குரு 9ஆம் பாக்கியத்தில் குரு இருக்கிறப்ப யோகத்தை தான் கொடுக்கும், கெடுதலை கண்டிப்பாக செய்யாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணார். இப்போ ஒரு 10-12 வருஷம் அவர் நல்லா தான் இருக்கார். நான் கூட கேட்பேன், எதுங்க நாகதோஷம் நக்கல் பண்ணி சண்டை சச்சரவுலாம் வரும், நீங்கள் தானே சொன்னீங்க, நிறையா தேவதை பார்த்தோம் அப்படின்னா. இல்லைங்க, எங்களுக்கு இல்லை, என்னோடய குழந்தையாயிடுச்சு போட்டுறாங்க. அந்த சனி திசை வரப்போ அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏதோ ஒன்று வரலாம், நான் அதை இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த 16 வருஷத்துக்கு அவங்களுக்கு குரு மட்டும் ஒரு தசாநாதனை தவிர எந்த புத்திநாதனும் அதனுடைய கெடுதல்களை பண்ண முடியாது. தசாநாதனை மீறி புத்திநாதன் எந்த கெடுதலும் பண்ணாது. இது வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பாடம். அப்போ இந்த தசா புத்திகள் கிராஸ் ஆகாமல் இருந்தாவே நீங்கள் தாராளமாக நாகதோஷ ஜாதகத்தை திருமணம் செய்யலாம். இதுக்கு நான் நிறையா உதாரணம் சொல்லலாம், ஆனால் அந்த வீடியோ பத்தாது. நான் நிறையா அந்த மாதிரி ஜாதகத்துக்கு சொல்லியிருக்கேன். இதில் என்னன்னா நாகதோஷம் இருக்கிறத நாகதோஷத்தோடு சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க யோசிங்க. ஆக எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கரண்ட் தசா புத்திகள் தான் முக்கியம். அப்படி தான் நான் இன்ன வரைக்கும் பொருத்தம் பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 32 வருஷமாக இந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நட்சத்திர பொருத்தத்தை வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நட்சத்திர பொருத்தம் 9 இருந்தால் கூட ஜாதகத்தில் ஒரு 6-7, 7-6 சேர்க்கையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 7லேயே ராகு இருந்து திசை நடத்தி அந்த 7க்குரியவன் போய் 8ல் இருக்கான், 7க்குரியில் நின்று திசையை நடத்துது, அந்த 7க்குரியவன் 8ல் இருக்கான், 6ல் இருக்கிறான், கண்டிப்பாக நான் அதை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு ரெமெடி வச்சுருக்கேன். ஏன்னா அது அந்த மாதிரி ஜாதகத்தை நான் எப்படி சேர்த்து வைப்பேன் அப்படின்னா, ஃபாரினில் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு பழமொழி இருக்க சொல்லுவாங்கள்ல, எங்கள் ஆத்துக்காரர் வந்து ஃபாரினில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் எங்கள் ஆத்துக்காரர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு, பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஜாதகத்துக்கு ரெமெடி என்ன? அப்போ அவங்களுக்கும் கல்யாணம் தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் அதையும் ஆமான்னு தான் சொல்லுவேன், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணுமா. அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தை நான் ஃபாரினில் இருக்கிறது, அவர் மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு போகிறார். அப்படி இருக்கிறப்ப அந்த ப்ராப்ளங்கள் தவிர்க்கப்படுது. இந்த மாதிரி ஜாதகங்கள் நேச்சுரலாகவே சில நேரங்களில் அமைஞ்சிருது, சில நேரங்களில் இந்த ரெமெடியை நான் சொல்லுவேன். அது அவங்கள தனி குடித்தனம் வச்சாவோ இல்லை காலையில் போயிட்டு சாயந்தரம் ஆஃபீஸ் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த நாகதோஷ ஜாதகத்தை கண்டிப்பாக கரண்ட்டில் நாகதோஷம் தசாபுத்தி நடக்கிற ஜாதகத்தை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த விதிவிலக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் நிறைய இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ராகு திசை நடக்குது. ராகு எப்போவுமே எங்கே நிற்கிறாரோ அதனுடைய அந்த பலன்களை தான் வாங்கி செய்வார்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 7க்குரியவன் போய் 11ல் உட்காந்துருக்கிறார், 7ஆம் இடத்துலேருந்து ராகு நடக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நாகதோஷம் வேலை செய்யாது. சொல்லப்போனால் நன்மையாக இருக்கும், மனைவினால் யோகத்தை பண்ணிட்டு போயிடும், சுபகராகவாக இருக்கும். அது மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் ஒரு 10 ஜாதகத்தை பார்க்குறாங்கன்னா நல்ல ஜாதகமாக அவங்க தேடுறாங்க, நல்ல ஜாதகமாக இருக்குது, தப்புன்னு அவங்களே பார்த்துட்டு 2-8 சரி ஓகே இது நாகதோஷம் இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டுறாங்க. அந்த ராகு எப்படி இருக்காரு, குரு பார்க்குறாரா, சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரா, இல்லை அந்த ராகு நின்ற அதிபதி நல்லா இருக்காரா, இல்லை அவர் போய் எங்கேயாவது கெட்டு போயிருக்காரா, இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டு தான் நம்ம இந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணணுமே ஒழிய, எடுத்ததுமே ஜாதகத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஜாதகமாக இருக்கும், உங்கள் ஸ்டேட்டஸுக்கு கரெக்டாக இருக்கும்,
இந்த ஒரு காரணத்துக்காக நீங்களாக அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது மாதிரி நிறைய நடந்துருக்குது. அது நல்ல ஜாதகம் அவங்க தர்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வந்ததுன்னா நான் சொல்லுவேன் இதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி ஆன்லைனில் பொருத்தம் போட்டு நான் அனுப்பிச்சி விட்றேன். அவங்க பார்க்குற ஜோதிடர் ஏன்னா நான் எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் நம்ம போய் பேச முடியாது இல்லைங்களா. ஒருத்தர் இப்போ என் கஸ்டமர் நான் சொல்கிறத கேட்பாங்க, அவங்க ஜோதிடர் சொல்கிறதான் கேட்பாங்க. சில ஜோதிடர்கள் இன்னும் இந்த விஷயங்களே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்களும் அந்த பொருத்தத்துக்காண்டி எந்த பொருத்தம் இல்லை கனப்பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதான் பார்த்துருக்கேன். ஒருத்தங்க நேற்று முந்தின நாள் சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பொருத்தம் நல்லா இல்லைன்னா அது என்னங்க அண்டர்ஸ்டாண்டிங் பொருத்தம்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் ராசி பொருத்தம் தாங்க அப்படி சொல்லுவோம், 6 8 வரக்கூடாது அது மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லலை. அப்படின்னு அவங்க வேணான்ட்டாங்க, நீங்கள் ஓகேங்கிறீங்க, அவங்க வேணாங்கிறாங்க. அது மாதிரி நல்ல ஜாதகம் மிஸ் ஆகுது. அதனால இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது ஒரு வரியில் 1 7 2 8ன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த கேதுவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அவர் 3 விஷயங்கள் அதில் நம்ம பார்க்கறதுக்கு இருக்குது. எந்த சாரத்தில் இருக்காரு, நின்ற அதிபதி எங்கே இருக்காரு, அந்த கிரகத்தை எது பார்க்குது, இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் அது எதோட சேர்ந்துருக்கு, அது சுபராகுவா சுபகேதுவா அசுபராகுவா அசுபகேதுவா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நாகதோஷத்தை நம்ம முடிவு செய்யணுமே தவிர ஒரு வரியில் நான் மேலே சொன்ன மாதிரி எதையும் செஞ்சு நீங்களாக ஒரு நல்ல ஜாதகத்தை கெடுத்துக்காதீங்க. இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுனாலும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் அல்லது திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா 2 பேர் ஜாதகத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. நானே பார்த்து உங்களுக்கு ஓகேயா இல்லையா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். அந்த பொருத்தம் பார்க்குற சீட்டையும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப்பை SARANI சாரணி ஃபேஸ்புக் SRI ஸ்க்ரீன் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மற்றொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.